ஒரு ஆக்டரா இருந்தா தான் இன்னொரு ஆக்டர தூக்கி விடுறது கஷ்டம் அப்படின்னு நினைச்சா, ஒரு டைரக்டரா இருக்கும்போது கண்டிப்பா அவங்க கூட பொறந்தவங்கள தூக்கி விடுறது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நான் சொல்றத பார்த்தோனே எல்லாருமே வந்து வெங்கட் பிரபு அப்புறம் பிரேம்ஜி அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் யார டைரக்டர் ஏஎல் விஜய் அவரோட கூட பிறந்த தம்பி உதயா. ஸோ டைரக்டர் ஏஎல் விஜய் தலைவா அது மட்டும் இல்லாம இப்போ வந்து மிஷன், தெய்வ திருமகள்னு சொல்லி எவ்வளோ படங்கள் தலைவி உட்பட எவ்வளோ படங்கள் பண்ணிட்டாரு. அவரோட கூட பிறந்த தம்பி உதயா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்போ வரை சினிமால ஷைன் ஆகவே இல்ல. காரணம் என்னன்னா, தன்னோட தம்பியோட திறமை அவருக்கே தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. அவரோட படங்களே அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கல. இது கன்டினியூஸாவே பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு டைரக்டர் அவரோட ஓன் பிரதர். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிறுத்தை சிவாவும், அவரோட தம்பி ஆக்டர் பாலாவும் தான். ஸோ சிறுத்தை சிவா வந்து ஒரு பக்கம் டைரக்டரா நல்லா ஷைன் பண்ணிட்டாரு. ஒரு பக்கம் சிறுத்தை அப்படிங்கிற படம் இப்போ வரையுமே டாப் நாட்சா அவருக்கு பேர் குடுத்துட்டே இருக்கு. விசுவாசம், அப்படி வேதாளம் சொல்லி இவ்வளோ படங்கள் தமிழ் சினிமால குடுத்து, அண்ணாத்தை அப்படிங்கிற ஒரு படம் குடுத்து, அடுத்து கங்குவா அப்படிங்கிற கூடிய ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல சூர்யா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் கங்குவா. அதையும் ரிலீஸ் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவரோட தம்பி ஒரு பக்கம் பாலா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா, வீரம் படத்துல அஜித்தோட 4 தம்பிகள்ல ஒரு தம்பிகளா இருக்கவர் தான். பட் அவர் அந்த ஒரு படத்துல தான் பார்க்கலாம். வேற எந்த படங்களையும் பார்க்க முடியாது.